ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா போரூர் கெருகம் பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு 3 பெட்ரூம் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க. கெருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. 1 கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. 1 கிலோமீட்டரில் PSBB ஸ்கூல் இருக்குது, 1 கிலோமீட்டரில் A to B இருக்குது, 1 கிலோமீட்டரில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி கெருகம்பாக்கம் டு பல்லாவரம் ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சுத்தி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பண்றது எல்லாமே டேரக்டா ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல ₹1 கூட நீங்க ப்ரோக்கரேஜ் தர தேவையில்லைங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணி டேரக்டா இந்த பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிக்கலாங்க. நம்ம சேனலை கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நான் போடுற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். எலிவேஷன் பாருங்க, நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் தான் பண்ணிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படின்னா இந்த இதை பார்த்து நீங்க கத்துக்கலாங்க. 24 ஃபீட் ரோட்ல நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கொயர் டியூப் ரோட்ல கேட் பண்ணிருக்காங்க. கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைர் கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. வெளியிலயும் கார் விட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. 3 phase EB இது வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல மெயின் டோர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நல்லா பாலிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள வந்து ஹால்ல பார்க்கலாம். உள்ள வந்தீங்கன்னா ஹாலுங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு பெரிய ஜன்னல், மேல LED ஸ்பாட் லைட் நல்லா அழகாவே இருக்கு. டிவி யூனிட் நல்ல ஒரு 75 இன்ச் டிவி அளவுக்கு நீங்க வைக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிவி யூனிட் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான பிரஷ் டோர் தான், பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குங்க. படிக்கிறது கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட், இதை காமனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 4x6 சைஸ்ல இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் நல்லா இருக்கு. ஒரு 10x11 சைஸ்ல இது பெட்ரூம் இருக்கு. மேல LED ஸ்பாட் லைட் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கபோர்டு நல்ல ஒரு ஹைட்டாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் கபோர்டு எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாவே வுட்ல பண்ணிருக்காங்க. கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தியான கபோர்டு தாங்க. உங்களோட பாருங்க ஒரு கை ஃபுல்லாவே போகுது, அந்த அளவுக்கு டெப்தா பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல சும்மா ஒரு கபோர்டுங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா இது நல்லாவே ஸ்பேஷியஸாகவும் இருக்கு கபோர்டு. படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு நம்ம கிச்சன் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கிச்சன் பிளஸ் டைனிங்கா வந்து அழகாவே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. இங்க ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினும் நீங்க வச்சுக்கலாம். மேல LED ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. இது வந்து கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு L டைப்ல கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த சைட்ல அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிளஸ் வந்து அங்க வந்து டைனிங் வச்சுக்கலாங்க. L டைப்ல இது கவுண்டர் டாப் இருக்குங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன், லேட்டஸ்ட் டிசைன்ல நல்ல ஒரு அழகான வுட்ல பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணிருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்குங்க. ஒரு ஸ்பூன் கூட நீங்க வெளியில வைக்க வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி சூப்பராகவே பண்ணிருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க 2 பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாடிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸ் நல்லா அகலமா இருக்கு. இல்ல ஒரு பெரிய வந்து பீரோவே எடுத்துட்டு போலாம். 4 ஃபீட்டுக்கு இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கிரானைட்ல பண்ணிருக்காங்க. SSல ரெயிலிங் பண்ணிருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க 2 பெட்ரூம் பார்த்துடலாம். மேல வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஒரு சைட் பெட்ரூம், அந்த சைட் பெட்ரூம். பாருங்க இந்த பெட்ரூம் பார்த்துலாம். இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரீமியமாவே இருக்குங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து ஒரு நல்ல ஒரு சைட்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ப்ளஸ் 2 டோர் தான். உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இது ஒரு ரெஸ்ட் ரூம் வருங்க. ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு PVC டோர் போட்டு இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5x7 மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்ல வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு ஹால் டைப்ல நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க. சைஸும் பாத்தீங்கன்னா ஒரு 13x17 மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்டு, ஷெல்ஃப், லாஃப்ட்
எல்லாம் மேல வந்து எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டெப்தான ஒரு கபோர்டும் பண்ணி கொடுத்தாங்க, பார்க்க சூப்பரா இருக்குங்க. அந்த சைட்ல இருந்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இது வந்து பால்கனியோட டோரு, நல்லா இதுவும் அழகான ஃப்ரெஷ் டோர் தான். உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு எலிவேஷன் டைல்ஸ் வந்து அழகா விட்டுருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8க்கு 10ன்ற சைஸ்ல பால்கனி இருக்கு. வாங்க போயிட்டு நம்ம வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம். இதோட டோரும் நல்ல அழகான ஃப்ரெஷ் டோர் தான். உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து 12க்கு ஒரு 15ன்ற மாதிரி மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு. அதுல இருந்து வந்தீங்கன்னா இங்க ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6க்கு ஒரு 8 சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாவே அமைஞ்சிருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க. மறுபடியும் இந்த சைட்டோட டீடைல்ஸ் சொல்லிடுறேன். 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 95 lakhs. சவுத் ஃபேசிங் வரும். கெருகம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் சைட் அமைஞ்சிருக்கு. பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த வீட்டை பத்தி மேலும் தகவல் ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா, அதுக்கும் ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. எங்க எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களை சந்திக்கிறேன். கடைசி. Bye bye.